இது சீவசஞ்சீவின்னு சொல்லுவோம். சீவசஞ்சீவி. ஆமா. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அபகடத்தை இருந்தா அப்ப யூஸ் பண்ண வேண்டியது ஒரு காப்பு கட்டி இதை நல்லா மந்திரம்லாம் சொல்லி எடுத்ததுக்கு பின்னாடி அப்புறம் இதுக்கு கொஞ்சம் சேர்வை மருந்து இருக்கு, கூட்டு மருந்து. அதுவும் கூட சேர்த்து இதை வந்து அதுக்கி நம்ம வந்து இந்த பாம்பெல்லாம் கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூக்குல 2 சொட்டு விட்டா போதும். அதாவது 3 மணிக்கூர் நேரம் கிடக்கிற உசுறு வந்து பாம்பு கடிச்ச விஷக்கடியெல்லாம் வந்து இதாயிரும், நம்மள இறந்து போவான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு இதுல வந்து வேகமா இறக்க மாட்டாங்க. அப்ப அது வந்து இதைத்தான் நாங்க வந்து செய்யறது. இதுதான் அந்த சீவசஞ்சீவி. எப்படி யூஸ் பண்ணணும்? இது வந்து நம்ம காப்பு கட்டி நாங்க முறைப்படி அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும். அது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு ரொம்ப பாம்பு கடிச்சவங்களுக்கு சடனா தானே கொடுப்பீங்க, அது காப்பு அந்த அந்த மருந்து வேறங்க. இது உசுறு இருக்கா இல்லையா பாக்குறது. அதாவது பாம்பு வச்சு இறந்துச்சு சொல்லுவாங்கல்ல, அப்ப உசுறு இருக்கா, மீண்டும் உசுறு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் அந்த மருந்து. இது உள்ள இதுல மூக்குல ஊத்துனா போதும். மூக்குல 3 சொட்டு விட்டா போதும். மூக்குல மட்டும் 3 சொட்டு விட்டால் அதாவது 3 மணி நேரம் பாம்பு வச்சு இறக்க முடியும். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தா இதை போட்டாச்சுன்னா உசுறு வந்துடும். அந்த பாம்போட விஷம் அப்புறம் வேற மருந்தை போட்டு கொடுத்து விஷத்தை இது இறக்கணும். அந்த மாதிரி